தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. ஜாதக கணிதங்கள்ல பஞ்சாங்கங்கள் ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குது. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்றது. திருக்கணித பஞ்சாங்கத்துல ஒரு 20 பஞ்சாங்கம் இருக்குது தமிழ்நாட்டுல. வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு 10 பஞ்சாங்கம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பஞ்சாங்கங்களை பயன்படுத்துறாங்க. இதுல மக்களுக்கு நிறைய இது சம்பந்தமான குழப்பங்கள் நீடிக்குது. ஒரு பஞ்சாங்கத்துல ஒரு கிரக பயிற்சி ஒரு தேதியில போடப்பட்டிருக்குது, இன்னொரு பஞ்சாங்கத்துல வேற தேதியில போடப்பட்டிருக்கனால மக்கள் ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. இதுல எது சரியான பஞ்சாங்கம் அப்படின்னா ஒவ்வொரு ஜோசியருமே அவங்க பயன்படுத்துற பஞ்சாங்கம் தான் சரியானதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதுல நிர்ணயிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உலக பஞ்சாங்கம் அப்படின்னு எபிமெரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எபிமெரிஸினுடைய கணிதத்தை அடிப்படையா வச்சதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கங்கிறது துல்லியமானதா இருக்கும். ஆனா நிறைய ஆலயங்களை பயன்படுத்தக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கமா இருக்குதுங்கிறது தெளிவுபடுத்திக்கணும். ஒரு ஜாதகத்துல நம்ம லக்கின கணிதத்தை நிர்ணயம் பண்றதுக்காக துல்லியமான ஜாதகம் கணிச்சுட்டு அந்த லக்கினத்துல இருந்து நம்ம பலன்களை நிர்ணயிச்சா சரியான பலன் சொல்ல முடியுங்கிற விளக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியை பார்ப்போம். சிவா. நம்மளுடைய சேலம் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியில மிக அற்புதமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்கள் எத்தனை விதமாக இருக்கிறது, அதுல ஒவ்வொரு டைப்லயும் எத்தனை விதமான பஞ்சாங்கங்கள் வந்துட்டு இருக்கு, அதுல லக்னம் எப்படி கணித்து இருக்கிறார்கள், மிக அற்புதமான சிந்தனை கொடுத்திருக்காங்க. ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் நன்றி பாராட்டி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.